தடுக்கவில்லை. எதனா தடுக்கிறது? பாரேவா அரசியல் அறிவு வேணும், ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேணாவா? நான் வர சொல்ல ஆனந்தமன் புக் படிச்சுட்டு வந்தேன். வண்டியில வர்ற போது நீண்ட நேரம் கை தட்டினா ஆயில் கூடுமா? என்ன சொல்லிருக்க டாக்டர்? கை தட்டினா ஆயில் கூடும். இப்ப நீண்ட நாள் உயிர் வாழணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். பாதி பேர் கை தட்டல. நீண்ட நேரம் கை தட்டினா ஆயில் கூடும் அப்படின்னு புக்கில் எழுதி இருந்தது. அதுக்கு அடுத்து இன்னொன்று எழுதி இருந்தது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. எவ்வளவு சிரிக்கிறோமோ நமக்கு வியாதியே வராது அப்படின்ட்டு. நீங்க கேட்கலாம், சரிதான் தம்பி, ஜெகதீசன் கூப்பிட்டாரு உட்கார்ந்து, நீ சொல்ற என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். வீட்டுக்கு போனோம், வீட்டுக்காரருக்கு இட்லி சுடுறதா தோசை சுடுறதா குழந்தைய பார்த்துன்னு இவ்வளவு வேலை இருக்குன்ட்டு இங்க இவ்வளவு பேர் கூடி இருக்கிறீங்க. நான் வந்து பேசி அண்ணன் திட்டெடுத்து பேசி திமுக கூட்டம் போட்டு திமுகவுக்கு சேப்பாக்கத்தில் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய, ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சேப்பாக்கம் எப்பொழுதும் திமுகவுடைய கோட்டை என்பது தலைவர் முதல் தொண்டன் வரை எல்லோருக்கும் தெரியும். இதான உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா. அவரை பத்தி நாங்க வந்து உங்ககிட்ட சொல்லணுமா? இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு தொகுதி மக்களுக்கு அதிக நலத்திட்ட உதவி கொடுத்தாருன்னு சொன்னா அது எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தவிர யாருமே இருக்க முடியாது. கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் ஏறத்தாழ ஒரு 600-800 பேருக்கு கல்வியில, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு, காலேஜில் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவித்தொகை வழங்குகிற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். மறுக்க முடியாது. நீங்கள் அரசியல் பரபரப்பு. என்ன பரபரப்பு? திமுக ஆட்சி கொண்டு 3.5 வருடம் ஆகியிருக்கிறது. இன்னும் 1.5 வருடம் பாக்கி இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் யூடியூப்ல, எல்லாம் டிவில, எல்லாம் பத்திரிகையில, எல்லாம் திருப்பி திருப்பி கேட்கிறான். டீ கடை முதல் ஹோட்டல் வரை ஒரு முணுமுணுப்பு இருக்கிறது, ஒரு பேச்சு இருக்கிறது. என்னன்னா, நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா? திமுக ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளுமா? கோட்டைக்கு யார் போவா? கோட்டையில் யார் நிரந்தரமா இருப்பா? தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? யாருக்கு 2வது இடம்? யார் டெபாசிட் எடுப்பா? யார் மக்கள் ஆதரவை பெறுவான்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறான். குறிப்பா என் தாலி அறுக்கிறதுக்கு 4 யூடியூப் சேனல் வந்திருக்கு. ஏதாவது போடணும்ட்டு அந்த யூடியூப் சேனல்காரங்க தான் அதிகமா இன்னைக்கு அந்த நடிகரை பூஸ்ட் பண்றாங்க. இது சேப்பாக்கம் தொகுதி. சிட்டரசு இருக்கிறார், மதன் மோகன் இருக்கிறார், ஜெகதீசன் இருக்கிறார், கோபி இருக்கிறார், பிரபாகரன் இருக்கிறார், பாலச்சந்திரன் இருக்கிறார், மகேஷ் இருக்கிறார். உங்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், யார் வந்தாலும், எந்த நடிகர் வந்தாலும், ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், டெல்லியே வந்தாலும், கில்லியே வந்தாலும் 2026 திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. யார்கிட்ட கதை இருக்கிறீங்க? இந்த துணை முதலமைச்சர் உங்க வீட்டு பிள்ளை ஆனா உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறார்? ஹோட்டல்ல இருக்காரா? சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறாரா? வெளிநாட்டில் இருக்கிறாரா? இல்லை. சென்னை மாநகர மக்கள் கரையோடு வசிக்கக்கூடிய, கரையை பாதிக்கப்படக்கூடிய செம்பரப்பாக்கர் ஏணி